ஸ்தோத்திரம். இன்னைக்கு பைபிள் ஸ்டடியா முக்கியமாக அவங்க ருக்குமணி அண்ட் பிரதர் வேலு 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அவங்க ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் பில்லி கிராம் சொல்லி கொடுக்குறாரு, 24 மணி நேரத்தில் நீங்கள் அவங்கள ஃபாலோ அப் செய்யணும், சொல்லி இன்னைக்கு தேதி நான் 12 லேட் ஆகிடுச்சு. 24 ஹவர்ஸில் நம்ம வந்து ஃபாலோ அப் பண்ணணும். நேற்று ஐயா சொன்னார் அவங்க வர்றாங்க வர சண்டே. ஸோ ராத்திரி நம்ம சேம் மீட்டிங் முடிச்சுட்டு போய் நம்ம வந்து சபையில் ஏறிச்சு கொடுக்குறோம். அப்போ இன்னைக்கு வந்து பால் விஜய் கோயில் கம் சிட் பிஹைண்ட் நல்லா இருக்கும். இவெல்லாம் பைபிள் ஸ்டடியில் நீங்கள் நோட் எடுக்கலாம். வாங்க கம் இங்கே உட்காந்து. ஸோ வாங்க. ஸோ யூ கேன் டேக் நோட், யூ நோ. ஓகே, நான் பைபிள் ஸ்டடி அப்போ யாருக்கு புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு, அதுதான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு. இவங்க ஓகே, கவனசமா கேளுங்க. பொம்மி வீட்டில் வந்து அவங்க பிறந்த நாளுக்கு வந்து நான் இந்த சப்ஜெக்ட் பேசினேன். அதே வச்சு நான் பேச போகிறேன். இங்கே சீக்கிரமாக சென்ட் ஜான் சாப்டர், யோவான் புத்தகம் சென்ட் ஜானா 1 to chapter 3 verse 1 to 6 எழுதி படிப்பாரு, நீங்க கேளுங்க. யூதர்களுடைய அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். 2 அவன் எல்லா காலத்தில் இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டார் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். 3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிராவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார் என்று மெய்யாகவே உணர்ந்து சொன்னேன் என்றார். 4 அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் 30 வயது முதல் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். 5 இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உணர்ந்து சொல்கிறேன். 6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, ஜீவ வார்த்தை ஆசீர்வதியும் வசனம் மூலமாக ஒவ்வொருவர்கள் பலப்படுத்தும். அவங்க மனக்கண்கள் திறந்து விடுப்பார். அன்றைய எல்லா தடை செய்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த கால வேளையில உங்கள் நாம மட்டும் உயர்த்தப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளிஜெபிக்கிறேன். ஆமென். நிக்கதேமு வந்து, நிக்கதேமு யாருன்னா அவர் மதத்துக்கு தலைவர், ரிலீஜியஸ் மேன், நாமினல் கிறிஸ்டியன்னா சும்மா சபைக்கு போவாங்க, ராபஜனம் எடுப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க. அதான் நாமினல். நான் ஒரு காலத்தில் நாமினல் கிறிஸ்டியனாக இருந்தேன். நான் வச்ச கிறிஸ்டியனிட்டி ஒரு மதம். நம்ம கிறிஸ்மஸ் போவோம், பாட்டு பாடுவோம். ஆனால் இயேசு மெய்யான தேவன் என்று நான் அறியாமல் இருந்தேன். 72வது 1976 ஒரு பெத்தல் சர்ச்சில், இந்த சபையில் ஒரு
கூட்டம் நடந்துச்சு. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, ஏய் அந்த பெத்தல் சபையில் வந்து என்னமோ புதுசாக இருக்குது, எல்லாம் கரப்பரான்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, வந்து கேட்போம். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் வந்தேன், நோமிங்கெல்லாம் என்னமோ பேசுகிறாங்க. ஆனால் கடவுளோட பிரசனம் அங்கே இருந்துச்சு, பிரசனம் அங்கே இருந்துச்சு. அப்போ பாஸ்டர் வந்து ஆல்டர் கால் கொடுத்தாரு. யார் யார் பாவம் மன்னிக்கப்படல மின்னுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எனக்கு என்னை அறியாமல் பரிசுத்தாவே ஒரே இழுப்பு மின்னுக்கு 2 கைகள் உயர்த்தி நான் அழுதுட்டு இருக்கிறேன். என்னை அறியாமல் நான் அழுதுட்டு இருக்கிறேன். ஆனால் இயேசு வந்த பிறகு ஒரு மறக்க முடியாத ஒரு சமாதானம், நிம்மதி, ஒரு பாரத்தை நம்ம இறங்கி. இன்னும் ஒரு மூட்டை தூக்கிட்டே இருக்கீங்க தெரியுமா, இறங்கிட்ட எப்படி இருக்கும்? ஐயோ இறக்கம்னு ஐயோ நல்லா இருக்கு. அதே மாதிரி நடந்துச்சு. அதுதான் born again. அப்போ born again மீன் நீங்கள் இயேசுவே அவர் நாமத்தினாலே விசுவாசம் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருக்கு தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ யூ பிகம் த சைல்ட் ஆஃப் காட். அதான் born again. அப்போ உங்க உள்ளத்தில் யார் இருக்காரு? இயேசு உள்ளத்தில் வந்துட்டார். அதான் born again. அப்போ நிக்கோதேமு வந்து ரிலீஜியஸ் லீடர். அவர் வந்து யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார், யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் அவர் வந்து நிக்கோதேமு வந்து பாஸ்டர்ஸ் வாங்க, அவர் 52 years old. 52 years old. ஆனால் ஆண்டவர் இயேசு எவ்வளோ 30 வயசு, 30 years. ஆனால் நிக்கோதேமு வந்து இயேசுவை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவரை பார்த்தா வேற மாதிரி இருக்கு பாருங்க. உண்மை சொல்ற, கிறிஸ்தவர்கள் வேற மாதிரி இருப்பாங்க. ஒருவன் கிறிஸ்தவர்களுக்கு இருந்தா அவர் புதிய சிருஷ்டி, பழையவைகள்லாம் ஒளிந்து போயிடுச்சு. அப்போ நிக்கோதேமு அப்புறம் என்ன செய்ய, அவர் வெட்கப்படுறாரு. நான் பாஸ்டர் சொல்லிட்டு பரலோகத்துக்கு எப்படி போகணும் அவருக்கு தெரியாது. ராத்திரியில யார்கிட்ட போனாரு? இயேசு வீட்டுக்கு போய் ஆண்டவர் கேட்கிறாரு, பரலோகம் போகிறதுக்கு எப்படி? அப்போ ஏன்னா அவங்க ஆளுகளை பார்த்துட்டாங்கன்னா இவருக்கு வெக்கம். அவர் எவ்வளோ லீடரை மதிப்பு வச்சிருக்காங்க. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். 3ஆவது வசனம் படியா, 3ஆவது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க என்ன ஆண்டவர் சொன்னார். மறுபடி நிக்கோதேமு தான் பிறந்துட்டாரு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ மறுபடி பிறக்க வேண்டும். அப்பதான் நிக்கோதேமு சொல்ற, ஆண்டவரே இது அன்னியம், நானுக்கு 52 years ஆச்சு, எப்படி நான் தாய் வாய்க்கல மறுபடி போடுங்க? அப்படிதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. 5ஆவது வசனம் படி. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஐயோ பயந்துட்டாரு நிக்கோதேமு. ஒரே பயம். ஐயோ எவ்வளவு நாள் நினைச்சா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் மதத்தில் நல்ல மனுஷன். ஆண்டவர் சொன்னாரு, நீ 2ஆம் தரம் பரவாயில்லாட்டி யூ cannot enter, பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரே பயம். ஐயோ பரலோகம் போகாட்டி இந்த பூமியில நான் என்ன செய்ய போறேன்? பழைய ஏற்பாடுல வந்து நம்ம வந்து ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம். பழைய ஏற்பாடுல நீங்க பார்க்கும்போது இயேசு தேவன் மனுஷன் கூட இருந்துச்சு. எல்லாரும் ஜோனா கூட கடவுள் இருந்தாரு, ஜோசப் கூட கடவுள் இருந்தாரு, கடவுள் கூட இருந்தாரு. அப்போ அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, எசேக்கியேல் புஸ்தகத்தின் எழுதி கொடுத்த பேப்பர்ல எசேக்கியேல் புஸ்தகம் 36
36, 25, 26. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஓகே. நான் உங்களுக்கு எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நகரலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். ஓகே. நீங்கள் சுத்தமாக்குங்கள். 26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, praise the Lord. அப்போ 25 என்ன சொல்றது? I will wash you. God said, I will wash you. Spiritual, இது வந்து சும்மா spiritual washing தான். ஓகே, அப்போ 26 என்ன சொல்றா? கல்லான இருதயம். கல்லான இருதயத்தை குறிக்குதுன்னா கல்லான இருதயம் வந்து பாவ ஜீவியம். See, because of we are sin inside the heart, we sin. Because sin, we sin. Sinful heart, இந்த பாவ இருதயம் இருந்தனால நம்ம பாவம் செய்கிறோம். அப்போ கடவுள் பழைய என்ன செஞ்சாரு தெரியுங்களா? Remove your stony heart. Removes your stony heart. அப்புறம் என்ன ஆபரேஷன் பண்ணி எப்படி கேட்காதீங்க கடவுள் எப்படி அழிக்கிறான்னு. கடவுள் நம்ம பார்க்க போன ஆண்டவரே அந்த ஸ்டோனி ஹார்ட் எப்படின்னா அவர் ஆபரேஷன் பண்ணியிருப்பாரு தெரியாது. ஆனா உனக்கு சதையான இருதயம், சாஃப்ட் அண்ட் ஹார்ட். அந்த பெருமை ஹார்ட் உங்களுக்கு இருக்காது. கேளுங்க, பெருமை ஹார்ட் இருக்காது. மோச பத்தி கேட்டிருக்கீங்களா? அவருக்கு பெருமை இல்லை. ஆண்டவர் என்ன சாட்சி கொடுத்தாரு? பூமியில மோச வந்து ஒரு தாழ்மை உள்ள மனுஷன். அவங்களுடைய கரெக்டா இயேசு போல அவரோட கரெக்டா இருந்துச்சு. அப்போ சதையான இருதயம், புது ஆவியே குறிக்க கவனிச்சிருக்கீங்க. புது ஆவி, அதான் கிறிஸ்துவின் ஆவி உங்க உள்ளத்துல. அப்படின்னா பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல கடவுள் அங்க உள்ள இல்லை. ஆனா எப்படி ஜீவிச்சாங்க தெரியுங்களா? 3 யூதர் பிள்ளைகள் என்ன தூக்கி நெருப்புல போட்டாங்க. கடவுள் அவங்க கூட இருந்துச்சு. கடவுள் அவங்க கூட இருந்துச்சு. தானியேல சிங்கங்காவில போட்ட உடனே தானியேல கடவுள் தேவ தூதர்கள் அனுப்பி சிங்கம் வாயை மூடிட்டாரு. கடவுள் கூடதான் இருந்தாரு. ஆனா புதிய ஏற்பாடுல வந்து he want to come and live in your heart. புதிய ஏற்பாடுல வந்து அவருக்கு ரொம்ப ஆசை உங்க உள்ளத்துல வந்து தங்கிறது. அதனால்தான் go back to St. John. மறுபடியும் சென்ட் ஜான் போயிடுவாங்க. சென்ட் ஜான் chapter 3 மறுபடியும். ஓகே, இதுதான் chapter 5க்கு போயிடும். வாங்க 5. ஓகே, பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல மறுபடி படி 5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியாலும் பிராவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கின்றேன். ஓகே, அப்போ ஜலத்தினாலும் எப்படி ஞானஸ்நானம். ஏன் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாருன்னா சிம்பிள். கொலோசியன் 2:12 சொல்லப்பட்டு you are buried in baptism. தேவன் உங்களை என்ன செய்யறாரு? அடக்கம் பண்றாரு. buried in baptism னா உங்க பாவ ஜீவியம் செத்துட்டாரு. நீங்க அடக்கம் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு புதிய மனுஷி, புதிய மனுஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தா அவர் யாரு? புதிய சிருஷ்டி. பழசெல்லாம் பொய் பழக்கம், சிகரெட் பழக்கம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ இதுல ஓகே ஓகே பாருங்க, இதான் புதிய ஏற்பாடு. வாட்டர் பேப்டிசம். அப்புறம் தி ஸ்பிரிட். என்ன மாதிரி ஸ்பிரிட் இன்சைட் யூ உங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரி ஆவி? கிறிஸ்துவின் ஆவி.
ரோமன் புஸ்தகம் எழுதிக்கொள்ளுங்க. ரோமன் புஸ்தகம் 8 9வது வசனத்தை நீங்கள் படிக்கும் போது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவுக்கு இல்லை. கிறிஸ்து ஆவி உங்கள் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஓகே, அப்புறம் வேற என்ன? ஓகே, அப்புறம் அடுத்தது வந்து பாருங்க 5. அப்புறம் ஜீசஸ் share the gospel with Nicodemus, Jesus could help. அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு அவசரத்துங்க, ஆண்டவர் இயேசு இவருக்கு நிக்கோதேமுக்கு சால்வேஷன் மெசேஜ் ப்ரீச் பண்ணார், சரிங்களா? அப்போ ஜக்கேயுக்கு யாரு ரட்சிப்பு ஜெபம் செஞ்சது? who prayed for salvation prayer? யார் ஜெபிச்சிருப்பார்? ரட்சிப்பு ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு, ஐ பிலீவ் ஆண்டவர் இயேசு அவருக்கு ரட்சிப்பு ஜெபம் செஞ்சிருப்பாரு. பாருங்க, ரட்சிப்பு ஜெபம் செஞ்ச பிறகு கடவுள் அங்க உள்ளத்துல இருக்கிறாரு. இவரு நினைக்கிறதே பத்தி ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, படிக்க வாங்க. ஐயோ, ஓகே, 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 நிக்கோதேமை பத்தி இங்க எழுதிருக்கீங்களா? செயின்ட் ஜான் சாப்டர் 19 verse 39-40. அவரு ரட்சிக்கப்பட்டாரு. ரட்சிக்கப்பட்டு ஒரு விசுவாசியாக இருக்கிறாரு. பாருங்க, அப்ப 19 செயின்ட் ஜான் 19:39-40. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளம் போலவும் கலந்து ஏறக்குறைய 100 இரத்தத்தால் கொண்டு வந்தான். 40 அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்படியே அதை சுகந்தவர்களுடனே சிலைகளில் சுற்றி கட்டினார்கள். பாத்தீங்களா? நிக்கோதேமு எங்க இருந்தாரு? அடக்கம், இயேசு அடக்கம் போது அவர் போய் உதவி செஞ்சாரு, ரட்சிக்கப்பட்டார். அப்போ உங்க ரட்சிப்பு வந்து salvation means somebody must pray for you to receive Jesus Christ. லைக் உங்களுக்கு வந்து உங்க 2 பேருக்கு வந்து 15ஆம் தேதி உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்காக 2 பேருக்காக ரட்சிப்பு ஜெபம் செஞ்சிச்சு. ஆண்டவர் இயேசு பாவம் மன்னித்துட்டாரு. இயேசு உங்க உள்ளத்தில் இருக்கிறார். அப்போ அடுத்த காரியங்கள் நம்ம பார்ப்போம். ஓகேயா? அப்போ இதுதாங்க ரொம்ப முக்கியம். அநேக மில்லியன்ஸ், நான் ஒரு காலத்தில் எப்படிதான் நான் வாழ்ந்து வந்தேன். ரட்சிப்பு வந்து not only believe, receive in your heart. See, உள்ள வரும்போது உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச், இயேசுவை போல நீங்க மாறுவீங்க. நான் காமிக்க போறோம் இயேசு போல எப்படி மனுஷன் மாறுறாங்க. ஓகே, அப்போ ஓகே, இது செயின்ட் ஜான் அந்த மட்டும் படிச்சதுன்னா ஓகே, நான் ஓகே, ஓல்ட் டெஸ்டமென்ட் ஜீசஸ் prayed for salvation. அப்போ ஓகே, அடுத்த காரியத்தை ஜக்கேயை பற்றி. ஜக்கேயு கூட ஒரு மதத்தை தலைவன். வாங்க, லூக்கா புஸ்தகம் 19 Luke 19 verse 5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சபியுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. ஐயா, சரி 3வது வசனப்படியா, 3வது வசனம் 3-4. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். ஓகே, அவர் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் 4 அவர் போகும் வழி முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். 5 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு,
சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஓகே, பார்த்தீங்களா? கேளுங்க, சக்கேயு வந்து பெரிய ஐஸ்வர்யவன். ரெண்டாவது நல்ல பதவி கிடைச்சிருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு. ஏன் இவர் இயேசுவை தேடணும் சொல்லுங்க? ஏன் தேடணும்? ஆனா அவங்க உள்ள நிம்மதி இல்லை, நோ பீஸ். பாருங்க, ஆண்டவர் பேர் என்ன தெரியுமா? சமாதான பிரபு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல நினைக்கிறேன், 14 யோவான் புஸ்தகம் 14:26 நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த உலகத்துக்கு இருக்காக நான் வந்தேன்னா உலகம் கொடுக்குற சமாதானம் நான் கொடுக்க வரல, என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க வந்து. இயேசு மதத்தை உண்டாக வச்சு நீங்க ஆளுங்களை பேசும்போது சொல்லி கொடுங்க, ஐயா அம்மா இது மதம் இல்லை, இது உங்க வீட்டில் நிம்மதி இல்லையா, இயேசுவை நம்புங்க. பாருங்க, அவர் வந்து யாரு? அவர் சமாதான பிரபு. அப்போ உங்க வீட்டில் அவர் வந்துட்டேன்னா உங்க வீட்டில் சண்டை வராது, ஏன்னா சமாதான பிரபு அங்கே இருக்கிறாரு. அவர் சமாதான பிரபு, தெரியுங்களா? அப்போ சக்கேயு பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்போ மனுஷன் முகத்தை பார்க்குறாங்க, ஆனா ஆண்டவர் அவங்க இருந்ததை பார்த்துட்டு இருந்தாரு. சக்கேயு கடவுள் மேல பசி வந்துச்சு, கடவுள் மேல பசி, சக்கேயு கடவுள் மேல பசி, hungry for God. எப்படியாவது நேசி தேடணும். பாருங்க, என்ன அவருக்கு விட்டுட்டு போல, அவர் கட்டையா இருக்கு, நிறைய பேர் அங்கே கூடியிருக்காங்க. அவர் மரத்தை மேல பாருங்க எவ்வளோ தாகம். ஐயோ, அப்போ இயேசு 5வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீக்கிரமா இறங்கி வா, நான் உங்க வீட்டில தங்க வேண்டும். உங்க வீட்டில இப்ப வந்து இயேசு தங்கினாரு. When did Jesus come and live in your house? Ask yourself. My house he came. என் வீட்டில் இப்போ தங்கினார் தெரியுங்களா? மே மாதம் 21 1976 அந்த நாளில் என் கூட இருக்கிறாரு. நான் இங்கே போனால் அவர் கூட போய்கிட்டே இருக்கிறார். He goes with me. Because we carry that. பாருங்க, we carry எவ்வளோ சாக்கியம். உலகத்தில் ராஜா பெரிய மந்திரிகளுக்கு அந்த சாக்கியம் இல்லை. தேவ பிரசன்னத்தை தூக்கி போட்டு, உங்க ஆலயம் தேவனுடைய ஆலயம், நம்ம ஆலயம் தேவனுடைய பரிசுத்த ஆலயம். உங்க உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரு. ராஜாவுக்கு இயேசு ராஜா இயேசு இருக்கிறா இல்லை, உங்க வீட்டில் இருக்கிறாரு. அப்போ உங்க வீட்டில் இருக்கிறாரு. அதனால தான் இயேசு தங்கும் வீடு, ஆசீர்வாதம். இயேசு உங்க வீடு வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் நிறைந்த வீடு. உங்க வீடு இயேசு வந்துச்சுன்னா உங்க வீடு ஆசீர்வாதம் நிறைந்த வீடு. அப்போ இதுல ஓகே, ஓகே now இதுல வந்து 6வது வசனம் படியா. 6வது வசனம், அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார். ஓகே, அவங்க சொல்ற கேளுங்க. சில டைம்ல நீங்க சொந்தமா ஜெபிப்பீங்க உங்க ரட்சிப்புக்காக. சில டைம்ல வந்து கடவுள் உங்களுக்கு ஜெபிப்பாரு. எனக்கு பாஸ்டர் ஜெபிச்சாங்க, ஒரு பாஸ்டர் ஜெபிச்சாரு, ரட்சிப்பு ஜெபம் செஞ்சாரு. இதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா சில காரியம் உங்களுக்கு காமிக்க போறேன். ரட்சிப்புனா சில அடையாளம் இருக்கணும். உனக்கு என்ன அடையாளம் காமிக்க போறீங்களா? அப்போ ஓகே, சந்தோஷத்தோட இயேசு யாரு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாரு. ஜாய்ஃபுல். பாருங்க, இயேசு வந்த உடனே அவருக்கு எப்படி தெரியுமா? ஜாய், சந்தோஷம், சமாதானம், உள்ளத்துல பெரிய சந்தோஷம். அவர் பணம் அவருக்கு அந்த மாதிரி சந்தோஷம் கொடுக்க முடியல.
ஆனா இயேசு வந்த உடனே ஜோய். ஆனா இதுதான் நீங்க எல்லாரும் என்னை சேர்த்து நான் சொல்றேன், நீங்க செக் பண்ணணும் இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறா இல்லைன்னு. 8வது வசனம் படிங்க. You will know. சகையோன் என்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதை ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஓகே, கேளுங்க. ஏன் பாதி? சில பேர் கஞ்சன் 10 காசு போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஒரு. ஆனா பாதி ஆஸ்தி தெரியல, எவ்வளவு ஆஸ்தி தெரியல, பாதி ஆஸ்தி கடவுள் எதனால கொடுத்தாரு தெரியுங்களா? எதனால கொடுத்தாரு? ஏன் போல நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க, இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு சமாதானப்படம் தெரியாது. அவங்களுக்கு போய் இந்த சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லி பாதி ஆஸ்தி கொடுத்தார். 2வது என்ன தெரியுங்க, யூத லோல வந்து நீங்க பழைய ஏற்பாடு லோல வந்து ஒரு ஆளுக்கு நீ ஒருவரை ஏமாத்தினா 4 மடங்கு என்ன செஞ்சாரு? அவர் ரெக்கார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். வட்டி இந்த யார் வட்டி லோன் பண்ணுறேன் அவங்க வந்து எல்லாம் ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க. அவனுக்கு எவ்வளோ, அவங்க எவ்வளோ வட்டி வந்துச்சு, எவ்வளோ வட்டி வந்துச்சு. சரி, அப்போ ஒரு காரியத்தை அவர் செஞ்சாரு. இது என்னுடைய கண்டிஷன். போய் என்ன செஞ்சாரு? மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிச்சிடுங்க, நான் அறியாம உங்களை ஏமாத்தி இந்த காசு எல்லாம் எடுத்தேன். ஏன் மன்னிச்சாரு தெரியுங்களா? சொல்லுங்க. இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரு. இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரு. அப்ப அவர் போய் மன்னித்தார். இதுதாங்க சேஞ்ச் ஆஃப் லைஃப். உங்களை பார்த்து ஒரு உங்க ஆபீஸ்ல ஒரு வித்தியாசம் உங்களை பார்ப்பாங்க. நான் சொல்றேன், வித்தியாசமா பார்ப்பாங்க. ஒரு சாட்சி சொல்றேன் உங்களுக்கு கேட்கல. பல குடும்பத்துக்கு ஒரு டாக்டருக்கு அங்கே போனேன். அப்போ அங்கே போனோன்னு லேடி ஐயா கொஞ்சம் அந்த கிளீனிங் போனீங்க. அப்போ அங்கே போனோடனே அவங்க நல்லா பேசினாங்க. அப்புறம் அவர் வாய்ஸ் பார்த்துட்டாரு, 93 இயர்ஸ் ஓல்டு. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ரே எடுத்தாரு. இங்கே ஒரு எக்ஸ்ரே, அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்ரே, $150. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அங்கிள், I'm not charging my fees to you. ஒரு $50 fees வரும். You tell me the secret how you can live such a healthy life and driving the car. சொன்னாரு. இந்த I got appointment this Sunday, Saturday. சொல்லுங்க என்ன உங்க வாழ்க்கையில் என்ன ரகசியம் சொல்லிட்டு, you tell me uncle, I don't want to charge you my fees. Charge பண்ணாங்க. And it's Tuesday, Saturday, I got to check up. Specialist coming to check my tooth, So you will shine, You will shine before people, Understand? Okay. இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க தெரியுங்களா? எல்லாருக்கும் நீங்க 2 வருஷம். அடுத்தது வந்து நீங்க 3வது காரியம் வந்து நீங்க வளரணும். இப்போ வந்து வயசுல 30, 40 வயசு நம்மளுக்கு இருக்கும். ஆனா ஆதிக்குரிய வாழ்க்கையில வெறும் குழந்தை. அப்போ வசனம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்னன்னா வந்து கேட்கணும். அப்போ உங்களுக்கு நான் தனியா உங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுக்க போறோம். ஒரு விசுவாசி எப்படி வாழணும் ஒரு லெசன் இருக்கு, அது உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். அப்போ வாங்க. அடுத்தது வந்து 3வது காரியம். ஓகே, 1 Peter chapter 2 verse 3. எல்லாம் எழுதி கொடுங்க. ஒரு வீட்டுக்கு போனால் இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். நீங்கள் வளரும்படி
ஓகே. திருவசனமாகிய கலகம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்க. ஓகே. அப்போ இப்போ வந்து நீங்க குழந்தை, அப்போ உங்களுக்கு ஞான பால். அப்போ இந்த வசனம் எப்படின்னா, எப்படி அதை வச்சு சாப்பிடணுமா வசனம்? அந்த வசன பிரகாரம் நீங்க ஜீவிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, வாக் இன் த ஸ்பிரிட். சொந்த இஷ்டமா நீங்க நடக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ அதான் நீங்க செய்யணும். அதான் வாக்கிங் இன் த ஸ்பிரிட். அப்போ வசன பிரகாரம் நீங்க ஜீவிக்கும் போது எந்த சக்தி வந்தா உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்க கடவுளுக்குள்ள, நீங்க கடவுள பாதையில நீங்க நடக்கிறீங்க, தெரியுங்களா? அது வாக்கிங் இன் த ஸ்பிரிட். அப்போ வளர்ச்சி இதுதான். அநேக பேர் நான் சொல்றேன் வளர முடியாம இருக்காங்கன்னா, பிசாசு பாருங்க எத்தனை பேர் இங்க வரல, ஒரு குடும்பம் வரல. ஏன் தெரியுங்களா வரல? பிசாசு வந்து நாய் பாருங்க, 6 நாள் நம்ம வேலை செய்ய முடியும். என்ன வழி இருந்தா கூட காசு வேணும், என்ன காசு வேணும், ரெண்ட் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், போய் ஆகணும். ஆனா சர்ச்சுக்கு வர்றதுக்கு இந்த கடைசி நாளில பிசாசு பயங்கரமான கடைசிங்கிறார். சொல்றேன், பயங்கரமான கடைசி. நீ கேட்க கூடாது வசனம். கேட்டுட்டா நீ வாழ்ந்துருவீங்க. வாழ்ந்த பிறகு நீங்க அவரை என்ன செய்வீங்க? வாழ்ந்துட்டா என்ன செய்வீங்க சொல்லுங்க? இயேசு நாமத்துல வெளியே போக சாத்தான்னு சொல்லி பயந்துருவீங்க. எல்லா இடத்துல இந்த எத்தனை பேர் போய் எல்லா பிசாசு பயம். அதனால்தான் உங்களை என்னையே அந்த வாஞ்ச வரம் போறதுக்கு. ஆனா என்னமோ சொல்லுவோம், மழை வரம் இருக்கு, அடுத்த வரம் போங்க, அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். ஆனா ப்ளீஸ், ஐ எம் பெக்கிங் யூ, சண்டே வந்து இந்த சண்டே வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லை, கடவுளுக்கே சொந்தம். ஓகே, நான் சொல்ற ஒரு கதை. சிங்கப்பூர்ல நான் போனதில் ஒரு புக்கில் சாட்சி படித்தேன். CK Tang, anybody சிங்கப்பூர்ல யார் இருக்காங்க? CK Tang ஒரு எம்போரியம் இருக்கு, அந்த மேகசினில் போட்டிருந்தாங்க. அவர் வந்து கிறிஸ்டியன். CK Tang அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் நிறைய பேர் எம்போரத்துக்கு போவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞாயிற்றுக்கிழமை க்ளோஸ் ஷாப். அவருடைய வருமானம் எப்படி தெரியுங்களா? தேவனை மகிமைப்படுத்த பிறகு his income was more than before. அவரை மகிமைப்படுத்தும் போது அவரை மகிமைப்படுத்துவார். புரியுமா? அனுசன் கஷ்டமா இருக்கும். ஐயோ, இந்த சம்பள டைம் அவங்க வருவாங்க, எல்லாம் மிஸ் பண்ணணுங்க. கடவுள் அது make you people to come and buy all the things from us, but honor me. தெரியுங்களா? அப்போ ஓகே, finally prepare to meet thy God. preparation ரெண்டு பேரோட கதை நான் சொல்லிச்சு முடிக்க போறேன். அது இந்த prepare to ஆமோஸ் புஸ்தகத்தில் ஒரு புக்கில் prepare to தேவனை சந்திக்கப்படி ஆயத்தப்படுங்க. பாருங்க, ஏன் இயேசு எந்த நேரம் வருவார், நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். 2 பேர், ஒரு ஆள் எப்படி பரலோகம் மிஸ் பண்ணிட்டாருன்னு சேதாரிக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் எதனால மிஸ் பண்ணிட்டாருன்னா, லூக்கா புஸ்தகம் 16:9 19 நான் எடுத்துருக்கேன். மேக் நோட் பண்ணுங்க. ஓகே, படியா. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஓகே. அவன் நதாபாரமோ விலையேற பெற்ற வஸ்திரமோ தரித்து அனுதினமோ சம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஓகே. 20 லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய லாசரு கேட்கிறது. 21 அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள்
தரித்திரன் வந்து அவன் பற்களை நக்கிற்று. 22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். 24. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரினால் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி சோலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். 25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுப்பித்தாய், லாசரும் அப்படி தீமைகளை அனுப்பித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயும் வேதனைப்படுகிறாய். நல்ல கவனிச்சு கூட ஒரு காரியத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சில பேர் இந்து சத்தியம் வெளியே பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாரு. ஒரு வட்டம் அவன் போயிடுச்சு, செத்துட்டாருன்னா காம். ஆனால் நம்மளுக்கு ரெண்டாவது வாழ்க்கை இருக்கு. ரெண்டாவது வாழ்க்கை இருக்கு. என்ன மாதிரி வாழ்க்கை தெரியுங்களா? ஆத்மா. இந்த ஆத்மா பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த ஸ்கிரிப்டர் தேவ தூதர்கள் எடுத்துட்டு போனாங்க. ஐயா 22 படிப்படி. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாருங்க, ஆபிரகாம் மடியில வைக்கப்பட்டன்னா ஆத்மா. இந்த ஆத்மா வந்து கடவுள் எப்படி படைச்சார்னா, ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா. பாத்தீங்களா? ஜீவ ஆத்மா. ஜீவ ஆத்மானா அந்த ஆத்மா உங்களுக்கு சாகாது. நம்ம மதத்துல நம்ம வந்து கல்லுக்கு என்னமோ போய் பால் ஊற்றுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. 2 காரியம். ரட்சிக்கப்பட்டிருந்தா அவர் பரலோகத்துக்கு போவார், இயேசு இல்லாத நரகத்துக்கு போவார். 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, 2 பேர். ஆனால் அந்த ஐஸ்வர்யவானுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? பணம். பணம் தான் நம்மளுக்கு எல்லா தீமைக்கு பணம் வேற இருக்கு. எவ்வளோ நீங்க கேப்ல இருந்த அப்படி. ஆனால் ஒரு மனுஷன் பணம் மேல ஆசையா தெரியுமா? யோபு. He was a richest man. ஆனால் பணம் மேல என்ன சொன்னாரு? கர்த்தர் எடுத்துக்கொண்டாரு. அவருடைய பர்சனல் சோத்திரம் சொல்லி பணம் மேல ஆசை இல்லை. ஆனால் அந்த பணத்தை ரிச் மேன் வந்து ஆசை. ஐயா சபைக்கு வர முடியும்னா மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் இருக்கும். அங்கே ஒரு மீட்டிங் இருக்கும், அங்கே ஒரு மீட்டிங். ஐயோ, அங்கே போனால் வெளியே தொகை படிக்க போகுது, ஞாயிற்றுக்கிழமை தொகை படிக்க போகுது, நிறைய பணம் வர போகுது சொல்லிட்டு அந்த பணம் ஆசைனால அப்படியே போவாங்க. என்னன்னா அது பின்னால வந்து பிசாசா கிரியை செய்வார். நீ பணம் மேலே அதனால தான் பசங்க சொல்லி 6:10 First Timothy said, how it goes up. அது இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கு. பணம் தானே எல்லா தீமைக்கு வேற இருக்கு. பாருங்க, ஒரு மேன் பாருங்க, ஒரு தரித்திரன் வந்து வெரி ஃபெய்த்ஃபுல், வெரி டிசிப்ளின். அவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் பிச்சை வாங்குவாரு. ஆனால் நித்தியமா கடவுளை என்ன வாழ போறாரு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எல்லாரும் காடி இருக்குங்க, வர முடியாம இருக்கிறாங்க, காடி இருக்கு. ஆனால் தரித்திரன் நடந்து போயிருப்பாரு. நான் பேசின வசனத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஆனா என்ன,
கடவுளுக்கு உண்மையாக இருந்தா, வசந்த கேட்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா, அந்த மரணம் வரும்போது தேவ தூதர் வாங்க எப்படி தேவ தூதர்களாடி அவங்க ஆத்மா தூக்கிட்டு போனாங்க. அவ்வளோ கிராண்ட் ஃபியூனரல் கர்மா. யாருக்கு? தரித்திரருக்கு கிராண்ட் ஃபியூனரல். தரித்திர தேவ தூதர்கள் அனுப்பி எல்லாம் தூக்கிட்டு அவங்க ஆத்மா தூக்கிட்டு இங்க நிம்மதியான, அங்க நோய் இருக்காது, கண் இருக்காது, சண்டை இருக்காது, அந்த இடத்துல போயிருக்காங்க. அதனால தான் அதை ஆண்டு சொன்னாரு, நினைச்சுக்கோள் தரித்திரன் எப்படி உண்மையா இருந்தாரு. நீ அந்த டைம்ல நேரம் இல்லை, தூங்கிட்ட இருப்ப, இப்போ அவரு சுகமா இருக்கிறாரு, நீ வேதனை கொடுக்குற. எவ்வளவு நாள் வேதனை தெரியுங்களா? நிச்சயமா வேதனை. அதனால இந்த 3 காரியத்தை சிம்பிளா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வீட்டில் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போறோம். வாங்க நின்று கத்தை போட்டு. அல்லேலூயா. இது நேற்று ராத்திரி சேஞ்ச் மை மெசேஜ் for this message. Praise the Lord. Hallelujah. நாம் ஏழு நின்று கத்தை நன்றி சொல்வோம். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை 2 கைகளை உயர்த்தி நம்மளை தேடி நம்மளை ரட்சித்துக்காரனா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.